அக்டோபர் மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். முதலமைச்சரோடு இந்த உத்தரவு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் தலைமையில இந்த வடகிழக்கு பருவமழை, குறிப்பாக நிப்பா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பெய்திருக்கக்கூடிய கனமழை மற்றும் பிற மாவட்டங்களில் பரவலாக பெய்யக்கூடிய மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதம் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது காலையில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு உத்தரவுகளை தமிழக முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். இந்த மழையினால் வேளாண் பயிர்கள், குறிப்பாக நெற்பயிரும் சேதமாயிருக்கிறது, இதர பயிர்களும் சேதமாயிருக்கிறது. தோட்டக்கலை பயிர்களும் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகள் எல்லாம் தொடங்கி அது தொடர்பான உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய தேங்கிய வெள்ள நீர் அதை வடிவதற்குண்டான நடவடிக்கைகளை அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு, அலுவலருக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அக்டோபர் 2025 மாதம் முதல் மழையினால் ஏற்பட்டக்கூடிய பயிர் பாதிப்புக்கான கணக்கெடுப்பு பணியெல்லாம் முடிஞ்சிருக்கு. 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் வேளாண் பயிர்களும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களும் பாதிப்பு இருக்கிறது. இதற்கான நிதி நிவாரணம் என்பது மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிப்பா புயல் காரணமாக அந்த குடிசை வீடுகள் மற்றும் இதர வீடுகள் சேதம், அந்த மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றையெல்லாம் உடனடியாக கணக்கெடுத்து அதற்கான இழப்பீடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து வழங்க வேண்டும் என்பதும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் ஒரு 39 நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவிட்டுள்ளார். நன்றி பாஸ்கரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.